தான் தேவன் நமக்கு முன்பதாக கொடுக்கும்போது நாம என்ன பண்ணணும், அதை கருத்தாக ஜெபம் பண்ணி நம்ம அதை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்காரு. ஆனா அதுக்கு முக்கியமான காரியம் இந்த அளவுகோல். மாம்சத்தின் அளவுகள் அதிகமா இருக்கா, ஆவின் அளவுகள் அதிகமா இருக்கான்றது நீங்களே பார்த்து கொள்ளுங்க. நீங்களே உங்களை சுய பரிசோதனை பண்ணி கொள்ளுங்க. பிரியமான, சுய பரிசோதனை பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தத்துல இருக்கீங்க, எந்த அளவுக்கு மாம்சத்துல இருக்கீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கு தெரியாது. இப்ப நான் எந்த அளவுக்கு இருக்கேன்றது எனக்கு தான் தெரியும். அப்போ நீங்க உங்களை செல்ஃப் எடிஃபிகேஷன் ப்ராசஸ், செல்ஃப் அனலைசிங் ப்ராசஸ்குள்ள நீங்க கொண்டு போனா மட்டும்தான் உங்களுடைய பரிசுத்த லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களிடத்துல ஆவி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, மாமிசம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இதை குறித்து நீங்கள் தயவு செஞ்சு தேவனுடைய சமூகத்துல போய் அமர்ந்து கொள்ளுங்க. அதே போல சொன்ன காரியங்கள் என்னன்னா, மொபைல் போன்ஸை ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாத காரியத்துக்காக யூஸ் பண்ணாதீங்க. அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாகவே அதுல உங்களுக்கு கண்ணி இருக்கு, கண்டிப்பாகவே கண்ணி இருக்கு, 100% கண்ணி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா பிசாசு உங்களை விலக செய்து விடுவான். ஏன்னா அவன்